தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 50,000 ரூபா இருந்ததுன்னா நீங்க டெய்லி 3,000 ரூபா சம்பாதிக்கலாம். அப்படி ஒருத்தன் சொல்றான், உங்களை ஏமாத்த போறான். சூதாட்டம், குடி, இதை விட மோசமான போதை வியாபாரம். உள்ள மாட்டினா அழிறதே தெரியாது. 1.5 லட்ச ரூபாய் இருந்தா காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னான். அதை நம்பி தான் ஏமாந்தேன். தோசை கடையை பிரான்ச்சைஸ் எடுக்கிறான். 4.5 லட்ச ரூபா பிரான்ச்சைஸ் காஸ்ட் மட்டும் கொடுத்து எடுக்கிறான். 4 மாசத்துல மூடிட்டான். கிட்டத்தட்ட 4 மாசத்துல அவனுக்கு பிரான்ச்சைஸ் காஸ்ட், அந்த காஸ்ட், இந்த காஸ்ட்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா லாஸ். இட்ஸ் எ பியோர் ஸ்கேம். ஆன்லைனை வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு ஆசையை தூண்டி மிச்சம் இருக்கிற எல்லாரையும் உள்ள இழுத்து காலி பண்றது தான் பிரான்ச்சைஸு. எந்த பிரான்ச்சைஸுமே ப்ராஃபிட்டபிள் கிடையாது. எல்லாத்தையும் பிராண்டா கன்வெர்ட் பண்றன்ற பேர்ல, பிரான்ச்சைஸ்ன்ற பேர்ல ஏமாந்துன்னு இருக்கிறாங்க. ஏமாத்துறாங்கன்னாலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏமாந்துன்னு இருக்கிறாங்க. உங்க ஆசை தான் உங்களை ஏமாற்றமே. 50,000 ரூபா இருக்கட்டும், 50 லட்சமா இருக்கட்டும், எந்த பிரான்ச்சைஸ் எடுத்தாலும் ஃபிளாப் தான். இவங்க தூண்டுறாங்க, நீங்க ஏமாறுறீங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி. ரொம்ப சீக்கிரமா அழிகிற இண்டஸ்ட்ரியும் ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். இன்னைக்கு ஐடியில் படிச்சுட்டு நான் கணக்கு போட்டுட்டேன், பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் சொல்லிட்டு பேப்பரில் ஒரு மாடலை வச்சுக்கின்னு நாங்களோ அணிலேருந்து ஆரம்பிச்சேன் இந்த கலாச்சாரம். அதாவது கிளாஸ் ரூமில் உட்காந்து வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் டீ கடை போட போகிறீங்க. முதல் மாதம் இந்த சேலை பார்ப்பீங்க, 2வது மாதம் இந்த சேலை பார்ப்பீங்க, 3வது மாதம் கார் வாங்குவீங்க, 4வது மாதம் ப்ரைவேட் ஜெட் வாங்கிடுவீங்க. இந்த பொய் தான் ஃப்ரான்ச்சைஸ்க்கு காரணம். 30 ரூபா பானிபூரிய 3,000 ரூபா லாபம் எடுக்கணும்னா ஒரு பிளேட்டுக்கு 10% மார்ஜின் வச்சாலும் 15 ரூபா. கல் வண்டி கடையில் பானிபூரி விற்று டெய்லி 3,000 ரூபா எடுக்க முடியுமா? ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபா கிடச்சிரும் லாபம். அதில் அவங்க மட்டும் அந்த 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க சரிங்களா, அவ்வளோதான். மிச்சபடி நீங்கள்லாம் சம்பாதிக்க மாட்டீங்க. ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் ஃபெயிலியர் மாடல். சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc நர்சிங் 4 years கோர்ஸ். நோ டொனேஷன், நோ கேபிடேஷன். KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒருக்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கேம், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இப்போ என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் நடத்திலாம் கடை வைக்கிறாங்களே, இந்த டீ கடையாக இருக்கட்டும், பானிபூரி கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் மூலியமாக வைக்கிறனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சதாம் ஹுசைன் ப்ரோ தான் இருந்திருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஆக்சுவலாக என்னன்னா, முன்னாடிலாம் நம்ம பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஏரியாவில் இந்த முனியாண்டி விலாஸ், மருது ஹோட்டல், ஏதோ ஒரு பேரில் இருக்கும். ஆனால் இப்போ அப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு டீ கடை, ஒவ்வொரு ஹோட்டல் இருக்குது. எல்லாமே ஒரே பேரில் இருக்குது. கேட்டால் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது. இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்ததை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஃப்ரான்ச்சைஸ்ன்றதே ஒரு லாஸ் தான், மணி பர்னிங் தான். பிஸ்னஸ்ன்றது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் வைஸாக பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறாங்கன்னா முனியாண்டி விலாஸ் இருக்கும், ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் ஒன்று இருக்கும், ஏரியாவுக்குன்னு இந்த மாதிரி இருக்கும். டீ கடைனா இப்போ சேட்டா நடத்தின்னு இருப்பார், இந்த மாதிரி பாரம்பரியம் அவங்களா நடத்தின்னு இருப்பாங்க. அவங்க இந்த வியாபாரத்தை நல்லா ஆழமாக கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே இறங்கி ஒரு டைம் செட் பண்ணி அவங்க அந்த பிஸ்னஸ்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 50,000 ரூபா இருந்ததுன்னா நீங்கள் டெய்லி 3,000 ரூபா சம்பாதிக்கலாம். சதுரங்க வேட்டை மாதிரி தான் ஆசையை தூண்டுறாங்க. ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவங்ககிட்ட கருணையை பார்க்கக்கூடாது, அவனோட ஆசையை தூண்டணும். அதே விஷயந்தான். நீங்களே சொல்லுங்கள், ஒரு 50,000 ரூபா போட்டு டெய்லி 3,000 ரூபா வருமானம் வருதுன்னா நீங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு மாத சம்பளத்தை விட்டு எங்கே போய் நிற்பீங்க? அவனோட ஆஃபீஸ் வாசலில் தான் போய் நிற்பீங்க. 50,000 ரூபா போட்டு டெய்லி 3,000 ரூபான்ற வருமானம் எந்த வியாபாரத்துலையுமே கிடையாது. அப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா உங்களை ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பானிபூரி ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெய்லி 3,000 ரூபா சம்பாதிக்கலான்றான். எவ்வளோ பானிபூரி நீங்கள் விற்பீங்க? ஒரு பிளேட் 30 ரூபா பானிபூரியை 3,000 ரூபா லாபம் எடுக்கணும்னா ஒரு பிளேட்டுக்கு 10% மார்ஜின் வச்சாலும் 15 ரூபா. முதல்ல நீங்கள் கடை கிடையாது, அந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறது கடை கிடையாது, ஒரு கியாஸ்க், தள்ளு வண்டி கடைன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், ஒரு டேபிள் செட்டப் தான் கியாஸ்க்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லாருக்கும் புரிகிற பாஷையில் சொல்லணும்னா, கியாஸ்க்னா நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாருக்கும் புரியல பாஷையில் சொல்லணும்னா தள்ளுவண்டி கடை. தள்ளுவண்டி கடை போடுறதுக்கு உங்களை கூப்பிட்றான் ஒருத்தன். 50,000 ரூபா கொடுறா, நான் உனக்கு தள்ளுவண்டி கடையில் பானிபூரி கடை போட்டு தரேன், வித்தினா டெய்லி 3,000 ரூபா கிடைக்கும்ன்றான். எவ்வளோ எளிமையான பாஷையில் நான் சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தள்ளு வண்டி கடையில் பானிபூரி விற்று டெய்லி 3000 ரூபா எடுக்க முடியுமா? இப்போ 200 பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் சாப்பிட்டாங்கன்னே வைங்களேன், 3000 ரூபா வந்துடுது. ஆனால் அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்கு, என்ன பொருள் வாங்கணும், இதெல்லாம் போக மிச்சம் எவ்வளோ கையில் இருக்கு அப்படி பார்த்தா? அதாவது 3000 ரூபான்றது இவங்க ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா ரீல்ஸில், அது அப்பட்டமான பொய். 3000 ரூபா சேல்ஸாக வேணால் சொல்லுனாங்கன்னா அதை வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். 3000 ரூபா சேல் ஆகுதுன்னா அதில் இவங்களோட ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ருபீஸ் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? அதுக்கு பானிபூரி கடையே ஒருத்தன் போடணுன்னாலும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா ஒருத்தர், அங்கே அவர் வந்து நிற்கணும். அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 600 ரூபா 700 ரூபா சேலரி இல்லாமல் அவர் வந்து நிற்க முடியாது. அவரோட ஓன் சேலரியாகவே அவர் ஒருத்தர் வேலைக்கு போடுவார், அவனுக்கு ஒரு 700 ரூபா இல்லாமல் நிற்க முடியாது. 700 எவ்வளோ ஆயிடுச்சு? 1400 ரூபா. பிளாட்ஃபார்மில் கடை போட்டால் சும்மா விட்டுருவாங்களா? யார் யாருக்கு கொடுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். பிளாட்ஃபார்மில் ஒரு கடை போடணும், தள்ளுவண்டி கடை போடணுன்னா அங்கே இருக்கிற யார் யார் கொடுக்கணுமோ கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன். அதையும் இப்போ வெளிப்படையாக சொன்னோம். அந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் ஃப்ரான்ச்சைஸே ஒரு பொய் தான். ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா கிடச்சிரும் லாபம். அதில் அவங்க மட்டும் அந்த 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். மிச்சப்படி நீங்கள்லாம் சம்பாதிக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம சொல்கிறது வந்து ஒரு சின்னது. இப்போ நீங்கள் சொல்கிற 50,000 ரூபான்றது ஒரு சின்ன பட்ஜெட்டில். இப்போ அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் சொன்ன வார்த்தைகள் யாருமே 1000லேயே போகலை, எல்லாம் லட்சத்தில் போயிட்டு இருக்காங்க. 20 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம், கூப்பிடும்போது 1 லட்சம்னு கூப்பிட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு, டிசைனு, சேரு, டேபிள், அப்புறம் ஜாமா எல்லாம் வாங்கினது எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம். 1 லட்சத்துக்கு ஆரம்பிச்சது 10 லட்சத்துல போய் முடியுது அப்படின்ற மாதிரி. நம்ம 50,000 தாண்டி இந்த லட்சக்கணக்கில் போகுதுல்ல, இதெல்லாம் என்ன கணக்கில் வருது? 50,000 ரூபாய்க்கே இந்த நிலைமைனா யாராவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஒரு 2 லட்ச ரூபாவில் நான் செட் பண்ணி தரேன். ஒரு டீ கடையே நான் சொல்கிறேன் சார், உதாரணத்துக்கு ஒரு டீ கடையை 2 லட்ச ரூபாவில் யாராலையும் செட் பண்ணி தர முடியாது. அட்வான்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஒரு கடை நீங்கள் எடுக்கணும்னா மினிமம் இன்னைக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் இல்லாமல் கடை கிடையாது. அதுவும் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகும்போது அவங்க சொல்கிற லொக்கேஷன் ப்ரைம் லொக்கேஷனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் சேல் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் இல்லாமல் முடியவே முடியாது. இன்டீரியர்னு கை வச்சிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 900 ரூபாலேருந்து 1000 ரூபா செலவு பண்ணால் மட்டும்தான் இன்டீரியருக்கு உங்கள் இன்டீரியர் பக்காவாக இருக்கும், பார்க்குறது அட்ராக்ஷனாக. எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபான்னு போட்டாலே 1 லட்ச ரூபா இன்டீரியர் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு 60,000 ரூபா 70,000 1 லட்ச ரூபான்னு வைங்க. எல்லாம் பக்காவாக நீங்கள் வந்து பார்க்க பலன்னு இருக்கணும், எல்லாமே போடணும். டீ கடைக்கு போடணும்னா 1 லட்ச ரூபா இன்டீரியர் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ஆகாது. 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, 1 லட்ச ரூபா இன்டீரியரு, 1 லட்ச ரூபா எக்யூப்மெண்ட்ஸு, இதெல்லாம் போட்டு சும்மா நேம் போர்டு மாட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா உங்களுக்கு? இந்த மேலே வச்சுருக்கோம்ல லைட்டில் அந்த நேம் போர்டு மினிமம் 30,000 ரூபா இல்லாமல் நேம் போர்டு கிடையாது நீ டீ கடைக்கு, தெரியுமா? அப்படி இருக்கிற காலத்தில் 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் செட் பண்ணி தரேன்னா நம்மள அவன் ஏமாத்துறான் தானே அர்த்தம்? ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் போட்டிங்க உள்ள 1.5 லட்ச ரூபா சார், நீங்கள் இன்னும் 1 லட்ச ரூபா போட்டால் தான் சார் நீங்கள் இந்த 1.5 லட்ச ரூபா எடுக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் போட்டு தான் ஆகணும். உங்கள் தலையெழுத்து 50,000 ரூபா இருக்கட்டும், 50 லட்சமாக இருக்கணும், எந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாலும் ஃப்ளாப் தான். ரொம்ப நெருங்கிய நண்பன் தோசை கடையை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறான், 4.5 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட் மட்டும் கொடுத்து எடுக்கிறான். 4 மாதத்தில் மூடிட்டான். கிட்டத்தட்ட 4 மாதத்தில் அவனுக்கு ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட்டு, அந்த காஸ்ட்டு, இந்த காஸ்ட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா லாஸ் முடிஞ்சிச்சு. 10 லட்ச ரூபா 4 மாதத்தில் காலி. அதாவது சூதாட்டம், குடி, இதை விட மோசமான போதை வியாபாரம். உள்ள மாட்டினா அழிகிறதே தெரியாது. ஆனால் அந்த வியாபாரத்துக்கான நேரமும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிதானமும் பொறுமையாக இருந்ததுன்னா அதை விட பெரிய போதை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம இருக்க ஜென்ரேஷன்ல இப்போ இருக்க பசங்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு டீ கடைக்கு போகிறோம், டீ கடையில் நிற்கும்போது ஒரு 10 பேரை பார்க்குறோம். அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் டீ சாப்பிட்றாங்க. ஒரு டீயோட விலை 10 ரூபா அப்படின்னா 200 பேர்னா ஒரு 2000 ரூபா. அப்போ இது ஆக மொத்தம் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா வந்துருது. அப்போ பேசாம ஒரு டீ கடை ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு டீ கடையை ஏதோ இடத்துல போயிட்டு இந்த மாதிரி போய் விழுந்துடுறாங்களே. சரி, டீ கடையில் ஒரு 6000 ரூபா சேல் பண்ணுவீங்களா? உதாரணத்துக்கு கேட்குறேன். 6000 ரூபா சேல்னா ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சேல்னே வச்சுக்கோங்களேன். எல்லாம் இந்த பசங்க கணக்கு போடுற மாதிரி 2 லட்ச ரூபா சேலில் வாடகை எவ்வளோ ஆச்சு? 20,000 ரூபா வாடகை இல்லாமல் இன்னைக்கு கடை கிடையாது. பிரைம் லொக்கேஷனில் மினிமம் 20,000 ரூபா இல்லாமல் கடை கிடையாது. சின்ன கடை தான், சின்ன கடை. ஒரு லொக்கேஷன் கார்னர் பீஸ் வேணும்னா 30,000 ரூபா கூட ஆகும். 20,000 ரூபா. 3 பேர் வேலைக்கு இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் கடை நடத்த முடியாது. டீ கடையை மாஸ்டர், ஹெல்ப்பர், கிளீனர், இந்த 3 பேர் இல்லாமல் இனி டீ கடை நடத்த முடியாது. 3 பேரோட சம்பளம் போட்டுக்கோங்க. குறைஞ்சபட்சம் மாஸ்டரு 9,000 ரூபா இல்லாமல் இனி டீ மாஸ்டர் கிடையாது ஒரு நாளைக்கு.
அப்படி இப்படி அவங்க செலவு எல்லாமே சேர்த்து போட்டால் மாதத்துக்கு 34,000 ரூபா வருது. டீ மாஸ்டருக்கான சம்பளம். ஹெல்ப்பருக்கான சம்பளம் 22,000 ரூபாயில் கம்மியாக வரதே கிடையாது. ஏன்னா 3 வேளை சோறு இருக்க ரூம் எல்லாம் கொடுத்தா தான் இப்போ இருக்கிறானுங்க. என் சொந்த அனுபவம், என் கடை இருக்குது ஒரு டீ கடை. அந்த டீ கடை அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ ஆயிடுச்சு? 34 ஒரு 22 56 கூட ஹெல்ப்பருக்கு கிளீனருக்கு ஒரு 18,000 ரூபா போடுங்க. 56 ஒரு 75,000 ரூபா வந்துருச்சு. ஆக்சுவலாக 75,000 ரூபா வாடகை ஒரு 20,000 ரூபா சேருங்க. 1,15,000 ரூபா கிட்ட வந்துருச்சு. 1,15,000 ரூபா பர்ச்சேஸ் காஸ்ட் போடுங்க. அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணாலுமே ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்ட வந்துருல, 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துரும்ல மாதம். மேற்கொண்டு நீங்கள் தான் ஒரு 10,000 ரூபா போடுற மாதிரி இருக்குமே தவிர எந்த வியாபாரமே சிம்பிள். ஒரு கடன்றது போட்டு இன்னைக்கு நான் போட்டுட்டேன், இந்த மாதம் நான் லாபத்தை பார்த்துருவேன்னா பார்க்கவே முடியாது. வியாபாரத்துக்கான டைம் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு பிராண்ட் க்ரியேட் ஆயிருக்குன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணியை விட ப்ரீஷியஸ் அவங்க டைம் தான். அவங்க இன்வெஸ்ட் பண்ண டைம் தான் இன்றைக்கி அவங்க பிராண்டாக கன்வெர்ட் ஆகிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஒர்க்கிங் பீப்புள், நான் ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு ப்ரெஷர் தாங்க முடியல, நான் ஒரு டீ கடை போட்டு நான் நடத்தின்னு போயிடுறேன் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த ப்ரெஷரை விட அதிகமாக அந்த ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மாதமான 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி ஒரு சம்பளம் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. டெய்லி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு பொருள் குறையும். டெய்லி ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். வேலைக்காரன் வரமாட்டான். கொஞ்சம் நஞ்செல்லாம் ப்ரெஷர் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் லீவ் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். நான் கடை நடத்துகிறேன், ஒரு நாள் நான் லீவ் போட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் முடியாது. வியாபாரம்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு முதல்ல மனதைரியம் வேணும். 10 லட்ச ரூபா நான் போட்டுருவேன், போயிடுச்சுன்னா மறுபடியும் அதுலேருந்து எப்படி எடுக்கணும்னு தான் பார்ப்பேன் நான். ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் ஃபெயிலியர் மாடல் தான். இட்ஸ் எ பியோர் ஸ்கேம். ஆன்லைனை வச்சு ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஆசையை தூண்டி மிச்சம் இருக்கிற எல்லாரையும் உள்ளே இழுத்து காலி பண்ணுறது தான் ஃப்ரான்ச்சைஸு. எந்த ஃப்ரான்ச்சைஸுமே ப்ராஃபிட்டபிள் கிடையாது. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா ஹை பிராண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் KFC, இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த வியாபாரம் வேறு. அதுக்கான காஸ்ட் எவ்வளோ வரும்? அதுக்கான காஸ்ட் கண்டிப்பாக 1 கோடி ரூபாயிருந்து 2 கோடி ரூபா கையில் இருக்கணும். அப்பா, நம்ம KFC-யை வந்து இப்போ ஒரு பிரான்ச்சா எடுத்து பண்றது, ஃப்ரான்ச்சைஸா எடுத்து பண்றது கண்டிப்பா நான் சொல்றது மினிமம் சார் 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஆயிடும். நீங்க எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்குள்ள ஒரு KFC எடுத்து நீங்க ரன் பண்ணணும்னா குறைஞ்ச மினிமம் 2 to 5. நீங்க நல்ல ஒரு லொகேஷன்ல போனா 5 ரூபாய் ஆயிடும் உங்களுக்கு. இதுதான் வந்து அதுல போட்டீங்கன்னா அதுலயும் இப்போ உதாரணத்துக்கு KFC பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ராயல்ட்டி மாசம் சேல் ஆகுறதுலேருந்து 5% அவங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கும். இந்த ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனிகள்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ சுகர் கேன் ஜூஸோட ஃப்ரான்ச்சைஸை பற்றி சொல்கிறேன். அவங்க வந்து கடை செட்டப்புக்கு எல்லாமே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உனக்கு சேல் ஆனாலும் சரி சேல் ஆகலனாலும் சரி மாதம் 10,000 ரூபா எனக்கு கொடுத்துரு. சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸ் சீசனபிள் பிஸ்னஸ் தான். வெயில் காலத்தில் ஓடும், மழை காலத்தில் ஓடாது. அப்போவும் அந்த 10,000 ரூபா அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். எல்லாத்தையும் பிராண்டாக கன்வெர்ட் பண்ணுறன்ற பேரில், ஃப்ரான்ச்சைஸுன்ற பேரில் ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. ஏமாத்துறாங்கன்னாலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏமாந்துன்னு இருக்கிறாங்க. உங்கள் ஆசை தான் உங்களை ஏமாற்றமே. ஆசைன்றது இவங்க தூண்டுறாங்க, நீங்கள் ஏமாறுறீங்க, அவ்வளோதான். ஆனால் பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம், ஒரு பக்கம் முதலீடு போட்டு 2 பேரும் வேலைக்கு போட்டோம்னா மாசம் அதுலேருந்து ஒரு வருமானம் வந்துட்டு போகுது. இந்த ஒரு மைண்ட் செட்டில் சத்தியமாக நம்ம கடையில் உட்காரலன்னா 10 பைசா நம்ம கைக்கு வராது. இது வந்து அப்பட்டமான உண்மை. நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டேன், 2 பேர் வேலைக்கு போட்டேன், டெய்லி நைட்டு போய் கணக்கு பார்த்துட்டோம், முடிஞ்சதெல்லாம் கிடையாது. சத்தியமாக எவனாலே அந்த மாதிரி பண்ணவே முடியாது சார். வியாபாரத்தில் இருக்கிறேன் சார், காலையில் வந்து இங்கே உட்காந்தேன்னா நைட்டு 12 மணி தான் வீட்டுக்கு போகிறது. மறுபடியும் காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து நிற்பேன். ஏன்? வியாபாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் இருக்கிறேன். எனக்கு தெரியாதா ஒரு 4 பேரை இங்கே விட்டுட்டு நான் போய் பார்க்குறதுக்கு? வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கணக்கை போட்டுன்னு வியாபாரத்துக்குள்ளே வராதிங்க. தோல்வியை மட்டும்தான் நீங்கள் சந்திப்பீங்க. சரி, இப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன அவங்க ஒரு ஹோப் கொடுத்துருப்பாங்க, இது பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி. அது நடக்கலை. நான் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்கிட்டேன், நடக்கலை. இல்லை நான் திருப்பி கொடுக்குறேன்னா அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்களா? அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டான். அவன் போடுற கரெக்டாக போட்டு கொடுப்பான் அக்ரிமெண்ட்லாம். இது வந்து நாங்கள் செட்டிங் பண்ணி கொடுப்போம், அதுக்கு மேலே எல்லாம் உன் பொறுப்பு தான். பாலில் இருக்கிற மலாயை மட்டும்தான் அவன் நக்குவான். லாப நஷ்டத்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்தாகணும். எந்த ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனியும் லாபத்தில் நஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன் சொல்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி நீ காட்டுங்க, எதுவுமே கிடையாது.
ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஃபாஸ்டஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக அழிகிற இண்டஸ்ட்ரியும் ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். எத்தனையோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து 2 மாசத்துல 3 ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரே இடம் இருக்கும், நம்ம ஊருக்கு போயிட்டு பார்த்தோம்னா வேற கடை இருக்கும், திருப்பி வாங்கிட்டு வந்து பார்த்தோம்னா வேற கடை இருக்கும், ஏதாவது ஒரு பேர்ல ஹோட்டல் பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வியாபாரம் வந்து நிரந்தரமா பண்ணோம்னா நீங்க முக்கியமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது மணி கிடையாது, டைம். இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் நிக்குதுன்னா, உதாரணத்துக்கு மில்கி மிஸ்ட்னு எடுத்துக்கோங்க. மில்கி மிஸ்டோட வெற்றியை மட்டும்தான் நம்ம எவ்வளவு பெரிய பிராண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் 30 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட கடினமான உழைப்பு, அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி, அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து 30 வருஷம் வளர்ச்சி தான் அவங்க. அந்த மாதிரி தான் எல்லா வியாபாரமுமே அவங்க கொடுக்குற டைம் தான் அந்த பிரபுகளுக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நான் இன்னைக்கு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அடுத்த மாதமே நான் 1 லட்ச ரூபா எடுத்துருவேன், 2 லட்ச ரூபா எடுத்துருவேன். அதெல்லாம் பொய், யாராலையும் எடுக்க முடியாது. சரி, நீங்கள் இவ்வளோ வருஷமா இருக்கீங்களா, ஒரு 15 வருஷமா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஹோட்டல் எல்லாமே வச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் கல்ச்சர்ன்றது எப்போ உள்ள வர ஆரம்பிச்சிச்சு? ஏன்னா இப்போ டீ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, பின்னாடி வந்து வார்த்தைகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்குமே டீ 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 டீன்னு சொல்லிட்டு பேர்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கான ஃப்ரான்ச்சைஸ் அதிகமாகிட்டே இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு 10 ஃப்ரான்ச்சைஸஸ் வச்சு ஒரு 100, 200, 300 கடைகள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய்கிட்டே இருக்குல்ல. இந்த ஃப்ரான்ச்சைஸ் கல்ச்சர்ன்றது எப்போ வர ஆரம்பிச்சது? ஃப்ரான்ச்சைஸ் கல்ச்சர் எப்போ இருந்து வந்ததுன்னா, எனக்கு எங்கள் அப்பா வியாபாரம் கற்றுக் கொடுத்தாரு, நான் வியாபாரத்துக்குள்ளே வந்தேன். என்னைக்கு வந்து ஐடியில் படிச்சுட்டு நான் கணக்கு போட்டுட்டேன், பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் சொல்லிட்டு பேப்பரில் ஒரு மாடலை வச்சுக்கின்னு இதுதான் பிஸ்னஸ் மாடலுன்னு சொல்லிட்டு எப்போத்துலேருந்து ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த கலாச்சாரம், ஃப்ரான்ச்சைஸ் கலாச்சாரம். அதாவது வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து டீ கடை போட போகிறீங்க, டீ கடை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, முதல் மாதம் இந்த சேலை பார்ப்பீங்க, 2வது மாதம் இந்த சேலை பார்ப்பீங்க, 3வது மாதம் கார் வாங்குவீங்க, 4வது மாதம் ப்ரைவேட் ஜெட் வாங்கிடுவீங்க. இந்த பொய் தான் ஃப்ரான்ச்சைஸ்க்கு காரணமே. இது வந்து ஒன்றும் வந்து நான் வந்து 9 to 6 ஜாபுக்கு போகிறேன், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி சம்பளம் வந்துடும்ன்ற கதை கிடையாது. இது லாபம் நஷ்டம், ஒரு மாதம் லாபம் வரும், ஒரு மாதம் நஷ்டம் வரும், போட்ட கவனம் மொத்தமாக கூட போயிடும். மறுபடியும் அதை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான பேக் கிரவுண்ட் இருக்கணும், மன தைரியம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சுன்னா நீங்களே ஒரு ஓன் பிராண்டாக போட்டுட்டு நீங்களே சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அதுதான் நல்லது. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட், மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.